வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய புரிதல்கள் அப்படின்றது கிடைக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலர் விண்ணப்பிக்க தயாராக உள்ளனர். அதே போல புதிய ரேஷன் கார்டு வரக்கூடிய வாரம், ஓகேங்களா, இந்த வாரத்திலோ அல்லது இந்த வாரத்தின் இறுதியில் இருந்து வழங்கப்பட உள்ளதன் காரணமாக அவர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வாபஸ் ஒரு வாரத்திற்கு முன்பே பெறப்பட்டதன் விளைவாக தகுதியான நபர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தொகைகள் என்பது வழங்குறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு புறம் சொல்லி இருக்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ரேஷன் அட்டைதாரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்று பல்வேறு விதமான, ஓகேங்களா, பல விதமான அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா வெளியிட்டுக்கிட்டு வராங்க. தமிழ்நாடு அரசும் சரி அல்லது மற்ற மாநிலத்துடைய அரசாங்கத்துடைய முடிவுகளுக்கு ஏற்பவும் கூட சில விதமான முடிவுகள் பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் தனிப்பட்ட முறையில் என்பிஹெச்ஹெச் அல்லது பிஹெச்ஹெச் இது போல குறிப்பிட்ட சில விதமான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு விதமான பொருட்களை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அந்த பொருட்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லுக்காக தான் கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்களாக யாராக இருந்தாலும் சரி, டெஃபினெட்லி அது நமக்கு தான் கொடுக்குறாங்கன்றத அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, ஓகேங்களா. தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம், கட்டாயமாக ஷேர் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமான ஒரு அறிவிப்பு இது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. ஸோ நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைதாரர்கள்லேயே எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் அமௌண்ட் வாங்காமல் இருக்கிறாங்க. அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது. யாருமே இன்னும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே ஷியூரிட்டியும் கேரண்டியும் கொடுக்க முடியல. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த பல்வேறு விதமான ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்கின்ற ஒரு சில சூழ்நிலையிலே அதற்கான மாற்றத்தை நீங்களே தனிப்பட்ட முறையில் மாற்ற வேண்டும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நண்பர்களே. இது போல பற்பல விதமான காணொளிகள் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே சந்திக்கலாம்.